பொன் வில்சன், இப்போ திமுகவோட தொகுதி பங்கீடு அடுத்து என்ன தொகுதி இந்த மாதிரி கேள்விகள் எழுப்புறோம். ஆனா அதிமுகவோட அந்த கூட்டணி அடுத்த கட்டத்துக்கு நகராமலே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, திமுக கூட்டணி அமைந்ததற்கு வாழ்த்துக்கள். ஆனால் என்னென்னா, தேர் இஸ் அ கிரேட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎம்கே அலையன்ஸ், ஏடிஎம்கே அலையன்ஸ், பிஜேபி அலையன்ஸ். அதாவது திமுக அலையன்ஸ் என்பது அது இப்போ உருவாகலை, ரெனிவல் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதாவது அந்த லைசன்ஸு ரெனிவல் மாதிரி 2019 அது வெற்றி கூட்டணி அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகிருக்குது தொடர்ந்து அவங்களுக்கு. அதனால் அதை தக்க வைக்கிறதுக்கே எதற்காக நம்ம இன்னும் எல்எல்ஆரே எடுக்கலையே. இல்லை, அதுதான் சொல்ல வரேன். இல்லை என்னென்னா, இது உருவாகிற கூட்டணி, உருவாகிற கூட்டணிக்கும் எக்ஸிஸ்டிங் கூட்டணிக்கும் அது ஒரு தோல்வி முகத்தில் போகும்பொழுது நீங்கள் சொல்லலாம் இதே மாதிரி தான் நிறையா பிரிவினைகள் ஏற்படும் அப்படின்னு. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இருக்கிற கூட்டணி எக்ஸிஸ்டிங் கூட்டணி 2019க்கு ரெனிவல் ஆகுறதுக்கு இத்தனை நாள் ஏன் ஆச்சு? இத்தனை வதந்திகள் ஏன் கிளப்பப்பட்டது? இத்தனை கருத்து மோதல்கள் வர வேண்டிய அவசியம் வர்றதுக்கு முன்னாடி கூட்டணி தொகுதி பங்கீட முடிச்சிட்டாங்களே. இல்லை, அது இல்லை, இது வரைக்கும் அந்த பேச்சு வர்றதுக்கு காரணம் யாரு? காரணம் அந்த கூட்டணி எக்ஸிஸ்டிங் கூட்டணி. இருக்கிற கூட்டணியில் யாருக்கும் பெரிய வித்தியாசமும் தொகுதிகள் கிடையாது. எல்லாருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இருக்குது. இழப்புன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கிட்டத்தட்ட 2 சீட்டு திமுகவுக்கு தான் இழப்பு. திமுக 24, போன தடவை 24 உதயசூரியன் சின்னத்தில், இதோட 22 சீட்டு. இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி வைகோவுக்கு ஒரு இழப்பு இருக்குது அப்படின்றது. ஆனால் என்னன்னா, இந்த கூட்டணி உருவாகிறதுக்காக எதற்காக இவ்வளவு பிரயத்தனம் செய்ய வேண்டிய ஆயிடுச்சு? அதிமுக கூட்டணி இப்போ அடுத்தது சொல்றேன். இப்போ என்னன்னா, அதிமுக கூட்டணி நீங்க சொல்ல வரீங்க அடுத்தது. இப்போ அதிமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் இப்போ உருவாகிற கூட்டணி அது இப்போ அந்த கட்டுண்ட கூட்டணியிலிருந்து சீக்கிரத்தில் எதுவுமே பிரியாது. அது அங்கே நடந்த ஒரு சில மனஸ்தாபங்களை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. எதற்காக எதிர்பார்த்தாங்கன்னா, அப்போ கூட அதிமுக அவங்களுடைய பொது நோக்கம் என்னன்னா, இப்போ ஒரு கூட்டணியில் கொள்கை, லட்சியம், சித்தாந்தம் எதுவும் கிடையாது, வெற்றி மட்டும்தான். அந்த கூட்டணி முடிஞ்சு அந்த வெற்றி முடிஞ்ச பிறகு அந்த தேனிலவு முடிஞ்சிடும். அதற்கு பிறகு மக்கள் பிரச்சனைக்காக ஒவ்வொரு கட்சியும் போராடும். அப்படிதான் காலகாலமாக இப்போ இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த கூட்டணியில் சில முரண்பாடுகள், சில கருத்து வேறுபாடுகள் தோன்றியதால உருவாகிற கூட்டணியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒருவேளை வருவார்களா, சேர முடியுமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அதிமுக என்பது என்னன்னா, கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் ஒரு தனி கட்சியில அதிக அந்த காத்திருப்பதான் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இலவு காத்த கிளியாக அதிமுக காத்திருக்க. அரசியல்ல இலவு காத்த கிளின்ற இதே கிடையாது. அவர்கள் இப்ப அதே வார்த்தை, இப்ப நீங்க சொன்ன அதே வார்த்தையை காரமா நான் பயன்படுத்தணும்னா, அங்க இருக்கிற கூட்டணியில இலவு காத்த கிளியா இருந்தாங்களா பொது தொகுதிக்காக? அதை சொல்லுங்க. இப்ப அங்க கிடைக்காம போயிருச்சா? பொது தொகுதி ஒண்ணு. ஆமா, அது நேரடி விவாதத்திலே அவங்க கட்சியிலிருந்து சொன்னாங்க, நாங்க 3 தொகுதி கேட்டிருக்கோம், 2 தொகுதி ரிசர்வ் தொகுதி, 1 தொகுதி பொது தொகுதி நாங்க கேட்டிருக்கோம். கொடுக்கறாங்களோ இல்லையா, ஆனா நாங்க கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. தொகுதி கேக்குறாங்க. இல்ல, அதுதான் இல்ல, அதுவும் இல்ல, உங்க வார்த்தையில சொல்லணும்னா அதுவும் இலவு காத்த கிளி தானே, அதுவும் அதே தானே வரும். இல்ல, கடந்த தேர்தல்ல பழம் நழுவி பாலை விழப்போகிறதுன்னு கடந்த காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா விடாம போயிருச்சு. தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி தான். இல்ல, இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி தான். எல்லா இடத்துலயும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏமாற்றங்கள், சில காம்ப்ரமைஸுகள், சமரசம். இப்ப நம்ம மனுஷபுத்திரர் சொன்ன மாதிரி சில சமரசங்கள் ஏற்படதான் செய்யும். ஆனா அந்த காயங்கள் அப்புறம் தேர்தல் பிரச்சாரத்தப்ப அது ஆறிடும், அது மாறிடும் அப்படின்றது. அதிமுக பொறுத்தவரைக்கும் தனித்த முறை என்ன சொல்லணும்னா, கடந்த காலங்கள் நம்ம தனித்தனி கட்சியா பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிற கட்சி, முதல் நிலையில் இருக்கிற கட்சின்றது அதிமுக. நீங்க இப்ப அந்த ஆளுமை எல்லாம் இல்லைன்னு சொல்லுவீங்க, அது விவாதத்துக்குரியது. இல்ல சார், அப்படியே இது அதிக வாக்கு சதவீதம் இருக்கிற கட்சியா இருந்தாலும் அதிக வாக்கு சதவீதம் இருக்கிற கட்சி கூட ஏன் மற்ற கட்சிகள் சேர்றதுக்கு தயங்குறாங்க? இல்ல, யாரும் தயங்குறதுக்கு சொல்ல வரல. நானு எந்த கட்சியுமே எங்கேயுமே சேரும் பொழுது அவருடைய ஒண்ணு தேசிய நீரோட்டத்தில் போகணுமா, இல்ல மாநில நீரோட்டத்தில் போகணுமா, இல்ல இந்த தேர்தலை மட்டும் எதிர்பார்த்து நம்ம இருக்கணுமா, அடுத்த 2026 தேர்தலையும் எதிர்நோக்கணுமா? இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த பக்கம் இருந்த கூட்டணி பிஜேபி, அதிமுக இரண்டும் பிரிந்து விட்டது. ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாம் 2 பேர்கிட்டையும் இணக்கமா இருந்த கட்சிகள், 2 பேர்கிட்டையும் நட்புணர்வோடு இருந்த கட்சிகள். அப்போ இப்போ முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம். ஆனா என்னன்னா, 24 hours is more than enough. ஒரு கூட்டணி உருவாவதுக்கு தேர்தல் நேரத்தில் 24 மணி நேரம்ன்றதே மிக அதிகப்படியானது அப்படின்றத கடந்த காலம் நிரூபிக்கப்பட்டது. அதனால என்னன்னா, இந்த கூட்டணி உருவாகும் போது மற்ற கட்சிகள் நேரம் எடுத்துக்கிறாங்க. அதான் நம்ம வாய்ப்புகளை பார்த்து, வெற்றி இலக்கையும் பார்த்து, அதே நேரத்தில்
நம்ம 2024 தேர்தல் மாநில கட்சிகள் 2024 தேர்தலையும் நம்ம மனதில் வைத்து இதையெல்லாம் கணக்கு போட்டு தான் அவங்க வந்து முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இன்னும் நேரம் இருக்கிறது அப்படின்றது. ஆனால் அதிமுக மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அந்த நம்பிக்கையோடு இருக்கிறார். என்னன்னா அதிமுக மேல யாரும் நம்பிக்கை வைக்கலையே சார். இல்ல, நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்த போது 2014 எத்தனை பேர் நம்பிக்கை வச்சாங்க? 2016 எத்தனை பேர் நம்பிக்கை வச்சாங்க? அதே மாதிரி எல்லாருமே நம்பிக்கை வச்சாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டமா வெற்றி கூட்டணி போது வெற்றி கூட்டணிக்கு இருக்க அந்த எக்ஸிஸ்டிங் கூட்டணியில் இருக்கதான் பல பேர் விரும்புவாங்க அப்படின்றது தான். ஆனா என்னன்னா இவர்கள் வந்து எல்லா இடத்துலயும் வந்து அதிமுக ஒன்றும் சரண்டர் ஆகி போல, அதே மாதிரி பிஜேபியும் எல்லா இடத்துலயும் சரண்டர் ஆகி போல. அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பார்த்து அதற்காக வருகிற கூட்டணியை மட்டும்தான் அவங்களும் ஏத்துக்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா எல்லாத்துக்கும் அவங்களும் இந்த பக்கமும் நம்மளுக்கு யூகங்கள் எப்படி வந்துச்சோ திமுக கூட்டணி, அதே போல இங்கேயும் யூகங்கள் வந்துச்சு. அதான் இத்தனை சீட்டு கேட்கறாங்க, 14 சீட்டு கேட்கறாங்க, அப்புறம் ராஜ்யசபா கேட்கறாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு யூகங்கள் வந்துச்சு. அதற்கெல்லாம் அவங்க ஏத்துக்கல அப்படின்ற யூகங்கள் சொல்ல முடியாது. ராஜ்யசபா கேட்பது தங்களுடைய உரிமை அப்படின்னு அவங்க அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். இல்ல, அவங்க மட்டும் சொல்ல, நான் மற்ற கட்சிகளும் சொல்றேன், எல்லா கட்சிகளுக்கும் சொல்றேன். மற்ற கட்சிகள் இந்த சைடு இருந்த கட்சிகளும் கடந்த காலங்களில் ராஜ்யசபா வாங்கின கட்சிகள் இருக்குது. அதே பிஜேபிக்கும் இப்போ போயிருக்குது. அதே இன்னும் பிஜேபிக்கு போலாமா அதிமுக போலாமான்னு நினைச்சுக்கிற கட்சியும் இருக்குது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்குது. அதனால எல்லாருமே என்னன்னா அந்த சிந்தனையில் இருக்கிறாங்க. எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க, வெற்றி வாய்ப்பையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இன்னும் எதுவுமே முடியல. ஆக மொத்தத்தில் எப்படின்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வளர்கிற கட்சி, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுக ரெண்டும் இணையான மிகப்பெரிய பெரும்பான்மை உள்ள கட்சிகள். அதனால அவங்கள சீக்கிரத்துல அவ்வளவு இடம் போட முடியாது. கூட்டணி அமையறதுக்கு இந்த காத்திருப்பு எவ்வளவு நாட்களுக்கு தொடரும்னு மட்டும் சொல்லிடுங்க. இல்ல, அது இந்த தேர்தல் எப்போ அறிவிக்குதோ, இப்போ எடப்பாடியார் தெளிவா சொல்லியிருந்தாரு, தேர்தல் எப்போ அறிவிக்குதோ நாங்க அப்போ சொல்லுவோம்னு. அதே மாதிரிதான் திமுக கூட்டணியிலையும் காலம் சொன்னாங்களா, காலம் கனியும் போது அவங்களா வெளிப்படுத்துறாங்க. கடந்த காலத்துல காங்கிரஸ் தலைவர் சொன்னார், செல்வப்பிரதிநிதி அவசரப்படாதீங்க, என்னைக்கு வருதோ அன்னைக்கு நாங்கள் அறிவிப்போம், நாங்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அது போல முடிவு பண்ற வரைக்கும் அறிவிக்க முடியாது. பேச்சுவார்த்தை நேரடியாக நடக்கும், சிலது மறைமுகமாக நடந்துட்டு இருக்கும். அது என்ன முடியுதுன்றது அப்புறம் தான் தெரியும். சரி, நன்றி. திரு எஸ்.டி. சூர்யா, பிரதமர் மோடி அவர்கள் பலமுறை தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகும் பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி இறுதி வடிவம் பெறாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? முன்னாடி திமுக பேச்சாளர் பேசும்போது பாஜகவை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னார். ரீவைண்ட் பண்ணி வேணாலும் பார்த்துக்கலாம். அப்போது நாங்கள் வந்து ஒரு கட்சியாகவே நினைக்காத பாரதிய ஜனதா கட்சின்னு இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இப்போ வந்து பிஜேபியை தமிழ்நாட்டில் தோற்கடிப்பதற்காக கூட்டணி வச்சுட்டாங்க. இல்லை, தமிழ்நாட்டில் கான்டெக்ட்ல தான் அண்ணன் சொன்னாரு. ஸோ அதனால பிஜேபியை வீழ்த்துவதற்கு கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப. நாங்க இந்தியா கூட்டணி ஞாபகம் வச்சுங்க. இந்தியா கூட்டணி தான் நீங்க சொல்லும் போது சொன்னதை வந்து நான் நோட் பண்ணி வச்சுட்டு சொல்றேன். ஓகே, முடிச்சிடுறேன். இப்போ வந்து நீங்க நோட் பண்றதை திரும்ப எடுத்து படிங்க. இப்போ வந்து அவங்க வந்து கூட்டணி சரி நான் குறுக்கிடல மெயின் கான்ட்ரிபியூஷனை பண்ணும் திமுக. சரிங்க சரிங்க, நான் குறுக்கிடல, நீங்க குறுக்கிடல. இப்போ வந்து எங்களுடைய கருத்து என்னன்னா, இவங்க இவ்வளவு அவசரமா முதல்ல வந்து ஒரு சீட்டு தான் கொடுப்போம், அரை சீட்டு தான் கொடுப்போம் அப்படிலாம் பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து பழைய கூட்டணி பிரகாரமே கணக்கு முடித்திருப்பதற்கான காரணமா நான் கருதுவது என்னவென்றால், இங்க வந்து கடந்த 3 ஆண்டுகளாக ஆட்சி செய்த திமுகவின் ஆட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது, மக்கள் கிட்ட மிகப்பெரிய அதிருப்தியை சந்தித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம், அதாவது திமுகவினுடைய கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ஜாஃபர் சாதிக் என்பவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வந்து இன்னைக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு, திமுக தலைவர்களுக்கு நான் பணம் கொடுத்திருக்கேன் அப்படின்னு. இது மட்டும் இல்லாம டாஸ்மாக் பிரச்சனை, ஏதாவது தேர்தல் நடந்திருக்கா அந்த ட்ராக் ரெக்கார்ட் அடிப்படையில் இல்ல இல்ல இதுல இருக்கு. நான் முடிச்சிட்டு ஒரு நிமிஷம், ஒரு 2 minutes கொடுங்க. இப்போ வந்து இந்த வந்து சொத்து வரியிலிருந்து தண்ணி பில்ல இருந்து கரண்ட் பில்ல இருந்து எல்லாத்தையும் ஏத்துனதாகட்டும், இந்த போதை கலாச்சாரத்தில் தமிழகத்தில் சீரழிப்பதாகட்டும், மதுவை வந்து விற்பதற்காக டார்கெட் வைத்து விற்று கொண்டிருப்பதாகட்டும், வேற எந்த வளர்ச்சி திட்டங்களும் செய்ய முடியாம பணம் இல்லாம இருப்பதாகட்டும், இது பரப்புரை. நான் கேட்கிறது ஏன் இந்த கூட்டணி பாஜக என்ன வச்சிருக்கு என்பதுதான் நான் சொல்றேன். அதுக்கு பதில் சொல்றேன். இதுக்கு முன்னாடி இது முடிச்சிட்டு ஒரே ஒரு நிமிஷம். இப்போ வந்து இவர்கள் இவ்வளவு அவசரமாக பழைய ஃபார்முலா படி முடித்ததற்கு காரணம் தோல்வி பயம். ஒருவேளை இவர்கள் வந்து நல்லா, ஏன்னா இவங்க வந்து ஆட்சி வந்து திமுக மட்டும்தான், வேற எந்த கட்சியும் பார்ட்னர்ஸ் கிடையாது. ஒருவேளை இவர்கள் நல்லாட்சி புரிந்திருந்தால்
கூட்டணிகள் கிட்ட பார்கெயின் பண்ணி அவர்களுக்கு தேவையான இடங்களை குறைத்திருக்கலாம், இல்ல தனியாக நின்றுக்கலாம். இது என்னமே இல்லாம எல்லா கூட்டணியும் வச்சுக்கணும்னு இவங்க இருக்கிறதுக்கு காரணம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி பயம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ரெண்டாவது பாரதிய ஜனதா இல்ல திரு சூர்யா, நீங்க வந்து நல்லாட்சி புரிஞ்சிருக்கு கடந்த 10 ஆண்டுகள்ல பாஜக அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க கூட்டணி இல்லாம போறீங்களா? இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு கூட கூட்டணி முடிவாக இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மாநிலங்கள்ல ஒரு மாதிரி. இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சிகள் இல்லாம இப்ப கூட்டணி ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்க முடியாது. ஸ்ட்ராட்டஜி தான் நான் இல்லைன்னு சொல்ல, அவர்களால் தனித்து நிற்பதற்கு இல்லை. இப்போ ஐயா சொன்ன மாதிரி 2014-16 தனியா நின்னாங்க இல்லையா, அவங்க வந்து 2011 முதல்வர் ஆகி 3வது காலம் ஒருவேளை நல்லாட்சி கொடுத்ததுனால 14 எந்த கூட்டணியும் வேண்டாம்னு தனித்து நின்று 37 இடங்களை ஜெயிச்சாங்க. 2016 தமிழக வரலாற்றில் முதல் முறையாக 234 தொகுதிகளிலும் தனியா ரெட்டை சின்னத்தில் நின்று ஜெயிச்சாங்க. அந்த தைரியம் இவருக்கு வரவில்லைன்றதான் என்னோட பாயிண்ட். இப்ப தமிழ்நாடு கான்டெக்ஸ்ட் வந்துட்டோம்னா, போன தேர்தல் இந்த தேர்தலில் அவங்க கூட்டணி ஒன்றா அப்படியே இருக்குன்றது நம்ம பார்த்துட்டோம். இந்த பக்கம் இருந்த கூட்டணி குறிப்பாக 2 பெரிய கட்சிகளாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி உடன்பாடு இல்லாமல் பிரிந்து இருக்காங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கிட்ட 2 பேருமே பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கோம். இப்போ தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படாத காரணத்தினால எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை, அவர் சொன்ன மாதிரி சில கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வெளிப்படையாக நடக்கும், சில விஷயங்கள் மறைமுகமாக நடக்கும். அந்த இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் எங்களுடைய வாதம். அதிகபட்சமாக அடுத்த 4-5 நாட்களில் எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லிட்டு முடிவை நாங்கள் எடுக்கிறோம். ஆனா அடுத்த பிரதமர் மோடி தான் அப்படின்னா அந்த நம்பிக்கை இருந்திருந்தா மற்ற கட்சிகள், அதிமுக போயிடுச்சு விட்டுலாம், இப்போ மற்ற கட்சிகள் ஏன் உங்களை தேடி வரல, ஏன் தயங்குறாங்க? அவங்களுக்குன்னு ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கும். அவங்களுடைய டிமாண்ட்ஸ் என்ன, அடுத்த தேர்தலில் எப்படி வரும், இல்லை எல்லா விஷயத்தையும் கன்சிடர் பண்ணி தான் ஒவ்வொரு கட்சிகளும் முடிவு எடுக்கிறாங்க. ஏற்படுத்த பாஜக அந்த நம்பிக்கை ஏற்படுத்தினதுனால தான் ஒரு கட்சி நம்மளோட இப்போதைக்கு வந்திருக்காங்க. அதான் தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. அது போக சின்ன சின்ன கட்சிகள், சில கட்சிகள் இருக்காங்க. இதே கூட்டணி வச்சுதான் 2014 கூட நாங்க வந்து 2 இடங்களை வெல்ல முடிந்தது. அந்த தேர்தலில் திமுக ஒரு இடத்து கூட வெல்ல முடியாம 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அதனால சின்ன கட்சி பெரிய கட்சியை தாண்டி எங்களை நம்பி சில கட்சிகள் இன்றைக்கு எங்க கூட்டணியில ஏற்கனவே இருக்காங்க. 2014 இதே கூட்டணி இல்ல, பாமக தேமுதிக இருந்தாங்க, 3வது கூட்டணி தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சி இருந்தாங்க, 3வது அணி. திமுகவோட அதிக இடங்களை ஜெயிச்சோம், 2 இடங்கள் ஜெயிச்சோம். அவர்கள் வந்து ஒரு இடங்கள் கூட ஜெயிக்கல அப்போ 2014. அதான் இப்போ அதே மாதிரி ஒரு 3வது கூட்டணி அமைக்கிறோம்னு சொல்றேன். அதாவது இது என்ன சொல்ல வரேன்னா, அப்ப பெரிய கட்சி இல்லாம எங்களால இடங்களை வெல்ல முடிந்தது. இந்த கூட்டணி இந்த வரக்கூடிய தேர்தலும் நிச்சயமா வெல்ல முடியும்னு நாங்க நம்புறோம். இன்னொன்னு, எங்கள் வாக்கு சதவீதம் கடந்த காலங்களில் என்ன இருந்தது, இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்றது எவ்வளோ, இப்போ வாங்க போறது எவ்வளோ, சீட்டுகளை மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்களையும் பாரதிய ஜனதா கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வது என்றால் சொந்த பலத்தை வந்து டெஸ்ட் பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு தலைவர்களை உருவாக்கணும். இது எல்லாத்தையும் செய்வதற்கு இந்த தேர்தல் வந்து எங்களுக்கு ஒரு அமைப்பு களமா இருந்ததுன்னா அதையும் நாங்கள் வரவேற்க தயாரா இருக்கும். இப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறது 2 பெரிய கூட்டணி கட்சியோட எங்களுக்கு கூட்டணி கிடையாது. இப்ப நாங்கள் அதிகபட்சம் அமைக்கப்பது சிறிய கட்சிகளுடனான கூட்டணி. அந்த கூட்டணிகளை வைத்துக்கொண்டு எங்கள் கட்சியினுடைய உண்மையான பலம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ஆவலா இருக்கோம். எங்களுக்கு அவசரம் கிடையாது.